பல்வேறு விதமான திருட்டுகளை பார்த்துருப்போம் வாகனங்களில். டீசல் திருடன், பெட்ரோல் திருடன், அப்புறம் கண்ணாடி திருடன், அப்புறம் கார்களில் பார்த்திங்கன்னா டயர் திருடன், ஸ்டெப்னி திருடன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான திருட்டுகள். சில இடங்களில் வண்டியே திருடிட்டு போகக்கூடிய வண்டி திருடன்லாம் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப நூதனமான ஒரு விஷயம். இந்த விஷயம் ஒரு நல்ல நியூஸ் சேனல் கிடச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன். நூதன திருட்டு, நூதனத்தையே நூதனமாக திருடிய திருட்டு அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு திருட்டு தான் இது. என்னென்னா, புதுசாக ஒரு திருடன் வந்திருக்கான். என்ன திருடன்னா, சென்சார் திருடன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குற அளவுக்கு திருட்டு நடந்திருக்கு. திருட்டு சம்பவம் நடந்துகிட்ருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, அது பாருங்கள், 2 பேர் நிற்கிறாங்க, வேவு பார்க்குறாங்க. மணி வெறும் ஒரு 10:40 தான், ரொம்ப மிட் நைட்லாம் இல்லை. அவன் வண்டி திருடுற ஐடியாவே இல்லை. அந்த வண்டியில் இருக்கிற சென்சாரை கழட்டணும், அவ்வளோதான். ஒரு பக்கம் உட்காந்துக்கிறான். அந்த இலை கரெக்டாக மறைச்சிருச்சு. அதாவது திருட்டு பேர் பார்த்திங்கன்னா இலை மறை திருட்டுன்னு நினைக்கிறேன். கேமராவும் பாருங்கள், அவருக்கு சாதகமாக தான் இருந்திருக்குது. எல்லாமே தெரியுது. கரெக்டாக அந்த இலை தொங்கி அந்த கழட்டுற அந்த வண்டி மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. கரெக்டாக என்னவோ இதையும் நூதனமாக கண்டுபிடிச்சி திருடுறானோ அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த வித்தியாசமாக கழட்டிட்டுருக்கானுங்க. ஸோ அதுதான் பார்க்குறீங்க இப்போது. எனவே வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு. நிறைய காஸ்ட்லியான பொருட்கள் வந்துருச்சு வாகனத்தில். ஒரு 2 வீலராக இருக்கட்டும், ஒரு கார்களாக இருக்கட்டும், இப்போ மொத்தமாக திருட அவசியம் இல்லை. அதில் இருக்க 2-3 பொருளை திருடினாவே போதும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை நிறைய உருவாயிடுச்சு. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா புதிதாக தோன்றிய இந்த சென்சார் திருடன் யார் அப்படின்றது தான் தெரியல. ஸோ நிறைய வண்டி வைத்திருக்கக்கூடியவர்கள், மெக்கானிக் ஷெட் வாசலில் வண்டி விடக்கூடியவர்கள், வெளியே விட்டுட்டு போகக்கூடியவர்கள்லாம் இன்னும் கவனமாக இருக்கணும். சங்கிலி போட்டு வண்டியை பூட்டிடுறீங்க. எனவே வண்டி திருடு போகிறதில்ல, லாக் பண்ணிடுறீங்க, ஃபோக் லாக் பண்ணிடுறீங்க, ஒரு பூட்டெலாம் போட்டிருக்கீங்க, ஜிபிஎஸ் கருவிலாம் மாட்டி வச்சுருக்கீங்க, எல்லாமே பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருளை கழட்டிட்டு போகிறாங்க. அதுவும் காஸ்ட்லியான பொருளை கழட்ட போகிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சாவகாசமாக ஒரு 10:43 மணி நைட்டு எவ்வளோ வண்டி போயிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு டயரில் இந்த அந்த வண்டியை பஞ்சர் கழட்டுற மாதிரி கீழே உட்காந்துட்டாங்க சப்புன்னு. நம்ம அந்த இலை மறைக்கிறதால ஃபுல்லாக தெரியல. எதிர்க்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறார் அவர். ரெடியாக கிளம்பலாமான்னு நிற்கிறார் அவர். அவங்க கழட்டிகிட்டே இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வராரு. என்ன பண்ணுறாரு, இங்கே நின்றுட்டு அப்படியே யாராவது வராங்களா போகிறாங்களான்னு பார்த்துட்ருக்காரு. வண்டியை அப்படியே ஆன்லேயே வச்சுட்டு நிற்கிறாருங்க. ஒரு ஸ்பெண்டர் வண்டி நினைக்கிறாரு, அது ஆனில் வச்சுட்டு நிற்கிறாரு. உடனே அவர் பார்த்திங்கன்னா அங்கேயே தான் பார்த்துட்ருக்காரு, வரானா இல்லையான்னு சொல்லிட்டு. உடனே வராரு அவர். அதை கழட்டி கொண்டு இருந்து ரெஞ்ச் வராரு. திரும்பவும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கழட்ட முடியல, இல்லைனா அதை நினைக்கிறேன் வேறு ஏதாவது கழட்ட முடியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கழட்ட கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறார் போல தெரியுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, இவர் எழுந்துச்சி போகிறார் வண்டியை விட்டு. சரி, நீ வண்டியிலே உட்காந்துட்டு நான் போய் கழட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அவர் போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வண்டிக்கிட்ட போயிட்டு ஏதோ டார்ச் லைட் வச்சுக்காரு நினைக்கிறேன் கையில். உள்ளே ஏதோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறாரு நினைக்கிறேன். அந்த ஃபோன் கையில் வச்சு ஆன் பண்ணிட்டு போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த சென்சாரை கழட்டிட்டு திருடிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு திருட்டாக இருக்குது. திருடனும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறான். பேரும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. சென்சார் திருடன் அப்படின்ற மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இவர்கள் தான் அவர்கள். யாராவது நண்பர்கள் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய வாடிக்கையாளர் கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வருங்காலங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த சென்சாரை திருடாத அளவுக்கு ஏதாவது புது சென்சாரோட மாட்டணும் போல் தெரியுது. எனவே சென்சார்ன்றதே பார்த்திங்கன்னா திருட்டுக்காக கொடுக்கப்பட்டது தான். சென்சார் லாக்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த சென்சாரை லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு சென்சார் தேவைப்படுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த இடத்துல வரக்கூடியது நம்ம O2 சென்சார்னு சொல்லுவாங்க. சைலன்ஸில் வரக்கூடியது. சுமார் ஒரு நிறைய செலவு, 2000, 3000, 4000 அப்படின்னு விற்கிது சென்சார்கள். அதை மட்டும் கழட்டிட்டு போயிடுறாங்க. இப்போது எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இந்த வண்டியில் தான் அதை கழட்டியிருக்காங்க. எனவே நண்பர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதுவரை வாகன திருடன், டயர் திருடன், பெட்ரோல் திருடன், டீசல் திருடனை பார்த்த நம்ம இப்போது சென்சார் திருடன் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர வளர திருடர்களுடைய பேரும் மாறிக்கிட்டே வருது. ஸோ இதான் நினைக்கிறேன், இதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சென்சார் திருடன் அப்படின்னு பேர் வச்சது நம்மள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே கவனம் தேவை. இந்த மாதிரி சென்சார்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால எளிமையாக கழட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ தெரியவில்லை யார் இந்த சென்சார் திருடன் என்று. நன்றி.